அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னு தெரியல, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று அந்த சேவை போச்சு. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நம்மள்ட்ட இருந்த நாய் டாமி வந்து எதிர்பார்க்கல. நேற்று திடீர்னு ஒருத்தன் கார்காரன் அடித்து டாமி இறந்துருச்சு. ஒன்றும் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்படியே மண்டையெல்லாம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, இப்போ தான் அப்படியே வந்தேங்கிட்டு இதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு அப்படி பார்த்துட்டு ஏதோ முட்டை கிட்ட போட்டுருந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம். அப்படி அவள் என்ன பண்ணுறா பார்த்துட்டு அது குஞ்சு பொறிச்சிட்டு இருந்துச்சு. நேற்று ஒரு குஞ்சு பொறிச்சிருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. இதில் 3 முட்டை இருக்குது. இத்தனை முட்டை இருக்குது. நம்ம இத்தனை முட்டை வைக்கவே இல்லையே. எப்படி வந்துச்சு இத்தனை முட்டை? 1 2 3 முட்டை இருக்குது. அப்புறம் வேறு யாரும் முட்டை போடுறாங்களா? கின்னி கோழி முட்டை. நேற்று இத்தனை முட்டை நம்ம எடுத்து வைக்கலையே. வேறு ஏதோ 2 கோழி முட்டை போடுதுன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து வைப்போம். பார்த்துக்கிட்டு தூக்கி அடையில் வைக்கலாம். இதோட முட்டை 2 முட்டை இங்கே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அடைக்கு வந்துருச்சா என்ன? ஆமாடி, இதோட முட்டை இதையும் எடுத்துடலாம். கின்னி கோழி முட்டையும் எடுத்துடலாம். மண்டையெல்லாம் பிச்சுக்குது. என்ன நடக்குது? என்ன ஒன்று வேறு எதுவும் பொறிச்சிருக்கா? ஒன்று தான் இருக்குது. 2 தான் பொறிச்சிருக்கா. என்னது 2 வச்சு? சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்குண்டு வச்சது அவ்வளோதான். நினச்சிக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம் பின்னாடி பொறுமையாக. வேறு யாரோ 2 பேர் முட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது எதுவும் அடைக்கி உக்காந்துச்சுன்னா அதை பார்த்து உட்கார வைக்கணும். இடத்த மாற்றி கரெக்டாக உட்கார வச்சா தான் செட் ஆகும். இல்லாட்டி பிரச்சனை. சரி, எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் சின்ன வந்து பார்ப்போம். தான் புதைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மேலே போகிறப்போ ஏதோ வண்டிக்காரன் அடிச்சிருக்கான். அதை அடித்ததும் அது அப்படி ஓடியாந்து இங்கே வந்து விழுந்து செத்து போயிடுச்சு. நான் வந்து பார்க்கல. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை, மனசு கேட்கல. அதனால் நான் வந்து பார்க்கல. இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இது பண்ணி விட்டு இந்த இடத்துல ஒரு வாழைக்கன்று வைக்கணும். சுட்டிஸ் எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே திக்காலுக்கு ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இப்போ அவங்க அம்மா தானே போயிடுச்சு அங்கே. அவங்க அம்மாக்காரி அடுத்து அதுதான் முட்டை விட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த ப்ரௌன் கோழி இதுதான் முட்டை விட்ருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எங்கே அந்த வாத்துங்களா காணா? வெக்கின் ட்ரெண்டிங் காணா? இவன் மட்டும்தான் இருக்கா? இதுங்க இருக்குது எல்லாம். இப்போ அவங்க எல்லாம் தாய் பிரித்து விட்ருச்சுன்னு நினைக்கிறேன். கின்னி கோழி இருந்தா இங்கே இருக்காங்க. அப்பாடா, எல்லாம் அப்படி ரெடியாக இருக்குங்க. ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுது? போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கே இந்த கருப்பு கோழிலாம் ஆளக்காம்? இது இருக்குது. கருப்பு கோழிலாம் காணா. கருப்பை காணா. இன்னொன்று 2 கோழி காணாமே. இதுங்கெல்லாம் கூண்டில் உட்காந்துருச்சு. இவன் வந்து இங்கே உள்ள உட்காந்துட்டால. ஆமாம், அடைன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு நாளைக்கு இடத்த மாற்றி விட்ற வேண்டியதான். தூக்கி இங்கிட்ட உட்கார வச்சிட வேண்டியதான்.
கருப்பு கொடியெல்லாம் ஆளாக்கானாமே. கருப்பும் அந்த இது கூட சின்னதாக வருது, அங்கே வருது. இன்னொன்று எல்லாம் மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பக்கம் அப்படியே இருட்டுது. இவங்க எல்லாம் நம்ம வந்து நிற்கவும் எல்லாம் ஓடியாந்துருச்சுங்க. தீனி போடுவோன்ட்டு. நான் இப்போல்லாம் போட போகிறதில்ல. எல்லாம் போங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இது அது 2 முட்டை போடுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி அதுவும் இன்னொரு கோழி இருக்குது, அது முட்டை போடுதுன்னு நினைக்கிறேன். 2ல் ஏதாச்சும் ஒன்று முட்டை போடுது, அது மட்டும் நல்லா தெரியுது. பார்ப்போம் எது எது போடுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் 2 நாளில் வேறு நான் ஊருக்கு போகணும். சரி, ஒன்று இதாக தான் இருக்கணும். இதுதான் நல்லா மிதி வாங்குது, அதுவாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அந்த கோழியாக இருக்கும். இதுதா மேலே உட்காந்துருக்கு. அங்கே பார்த்தீங்களா ஆற்று எல்லாம் எப்படி உட்காந்துருக்குங்க. கூண்டு மேலே ஏறி உட்காந்துட்ருக்குங்க. நான் இவங்க காணான்னு தேடிட்டு இருந்தா எங்கேயும் ஏறி கூண்டு மேலே உட்காந்துட்ருக்கு பாருங்க. சரி, அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறமேட்டு வந்து அடைச்சி விடலாம். சிம்பா பையன் இங்கே உட்காந்துருக்கான். பாவம், முன்னையாச்சும் 3 பேர் இருந்தாங்க. எனக்கு அது டாமி போனது மனசே கேட்கல. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும். நம்மகிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. காருக்காரனுங்க வண்டி ஓட்டுறானுங்க, பார்த்து ஓட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது. ஆண்டவன் அதுக்கு ஆயில் அவ்வளோதான் வச்சுருப்பானாட்ட தெரியுது. நான் போய் விட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் பார்க்கவே இல்லை அதை. எப்படி அதை ஏற்றுக்கவே முடியல. அதோட இழப்பை வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. சரி, போயிடுச்சு. வேறு என்ன பண்ண முடியும். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு போய வேண்டியதான். எதாக இருந்தாலும் நல்லதுக்காக தான் இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. இது பாரு, அங்கே எதுவும் போய் முட்டைக்கிட்டே வச்சிட போகுது. இது இந்த மரம் உடஞ்சி கரெக்டாக மேலே விழுந்துருக்கு. அங்கே போய் உட்காந்துருக்கு. அதில் எதுவும் போய் முட்டைக்கிட்டே வச்சிட போகுது. பூனை வந்து திண்டு போயிடும். எங்கள் அம்மாக்காரி வந்தது எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. சரி, நான் போய் சாப்பிட்டு வந்து அடைப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.